நம்ம கபடி ரசிகர்கள் எல்லாத்துக்கும் வர 29ஆம் தேதி ஒரு மிகப்பெரிய ட்ரீட்டா இருக்க போகுது. இப்ப ரீசென்ட்டா நீங்க ஸ்டார் ஸ்போர்ட்ஸ்லயோ இல்ல வேற எதுலயாவது இந்த மெல்பர்ன் கபடி ரைட் அப்படிங்கிறத கேள்விப்பட்டிருப்பீங்க. மெல்பர்ன்ல ஏதோ கபடி மேட்சஸ்லாம் நடக்க போகுதாமே. அது என்ன மேட்ச்? அது எப்படிப்பட்ட மேட்ச்? எங்க நடக்க போகுது? அத எதுல பார்க்கலாம்? இந்த மாரி நெறையவே கேள்விகள் எல்லாமே உங்க மனசுல இருக்கும். ஸோ இதற்கான பதில தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். வர 30ஆம் தேதி ப்ரோ கபடியோட ஃபைனல் நடக்க போகுது. ஸோ ஃபைனல் நடக்கிறதுக்கு ஒரு நாள் முன்னக்கூட்டி 29ஆம் தேதி இந்த மேட்சஸ் எல்லாமே நடக்க போகுது. ஸோ அத பத்தின ஃபுல் டீட்டெயிலா இப்ப நம்ம பார்த்துரலாம். அண்ட் இந்த மாரி ஒவ்வொரு அப்டேட்டுமே நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்கணும்னா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இல்லன்னா இந்த மாரி மேட்சஸ் எல்லாமே நடக்கிறது உங்களுக்கு தெரியாமலே போயிரும். ஸோ ஓகே, இந்த மேட்சஸ் எல்லாம் யார் நடத்த போறாங்கன்னா, ஆஸ்திரேலியால இருக்கிற விக்டோரியன் கவர்ன்மெண்ட் தான் இந்த 2 எக்ஸிபிஷன் மேட்சஸ கண்டெயின் பண்ண போறாங்க. எதுக்காக இந்த மேட்ச் நடத்துறாங்கன்னா, அந்த விக்டோரியன் அப்படிங்கிற ஏரியா ஒரு டூரிஸ்ட் பிளேஸ். இந்த மாரி கபடி மேட்சஸ்லாம் வைக்கிற காரணத்தினால நெறைய பேர் அந்த இடத்த பத்தி தேடி பார்ப்பாங்க. நெறையவே மக்களுக்கு அந்த இடத்த பத்தி தெரிய வரும். ஸோ, இதனால அங்க இருக்கிற டூரிஸ்ட் பிளேஸஸ்க்கு இது ஒரு மிகப்பெரிய ப்ரமோஷனா இருக்கும். ஸோ, இதற்காக தான் இந்த மேட்சஸ் எல்லாத்தையும் அங்க நடத்துறாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம இது ஆஸ்திரேலியாவோட கபடி வளர்ச்சிக்கு ரொம்ப பெரிய ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இந்த டோர்னமெண்ட் சக்ஸஸ் ஆச்சுன்னா, இதுக்கப்புறம் இதே மாரி நெறையவே கபடி மேட்சஸ நம்ம ஆஸ்திரேலியால இருந்து பார்க்கலாம். அண்ட் அது மட்டும் இல்லாம மத்த ஏரியாஸ்லயுமே நெறையவே நடக்கும். அதாவது மத்த கண்ட்ரீஸ்லயுமே இந்த மாரி மேட்சஸ் எல்லாமே நடக்கும். இப்ப 2 மேட்சஸ் தான் நடக்கு. இதுக்கப்புறம் இன்னுமே நெறையவே மேட்சஸ் நடக்கும். நான் சக்ஸஸ்ன்னு எது சொல்றேன்னா, மேபி வருமானமா கூட அது இருக்கலாம். ஸோ உண்மையாவே இது ஒரு நல்ல மூவ். இதுக்கப்புறமும் இதே மாரி நெறைய பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட்டு இந்த மேட்ச பத்தி நான் சொல்லிருந்தேன். ஸோ ஓகே, ஃபர்ஸ்ட்டு நான் அந்த மேட்ச பத்தின டீட்டெயில் எல்லாத்தையும் சொல்லிருந்தேன். 29ஆம் தேதி 2:30க்கு இந்த முதல் போட்டி அப்படிங்கிறது ஸ்டார்ட் ஆக போகுது. இது எதுல பார்க்கலாம்னா, எப்போதும் போல நம்ம ஸ்டார் ஸ்போர்ட்ஸ்லயே பார்த்துக்கலாம். மேக்ஸிமம் ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் 1 தமிழ்லயும் இத டெலிகாஸ்ட் பண்ணுவாங்க. அண்ட் அதே மாரி மொபைல்ல நம்ம டிஸ்னி பிளஸ் ஹாட்ஸ்டார் ஆப்லயே பார்த்துக்கலாம். முதல் போட்டி இந்தியன் கபடி பிளேயர்ஸ் வெர்சஸ் ஆஸ்திரேலியன் கபடி பிளேயர்ஸ். அதாவது இந்தியா வெர்சஸ் ஆஸ்திரேலியா தான் நடக்க போகுது. இதில நோட் பண்ண வேண்டிய விஷயம், நம்ம இந்தியன் டீமுக்காக இந்தியன் பிளேயர்ஸ், அதாவது ப்ரோ கபடியில ப்ளே பண்ற முக்கியமான பிளேயர்ஸ் எல்லாரும் தான் இதில ப்ளே பண்ண போறாங்க. ஸோ இந்த மேட்ச கூட விட்டு தள்ளுங்க. இதில எப்படியும் நம்ம இந்தியன் டீம் வின் பண்ணிருவாங்க. அந்த 2வது மேட்ச் இருக்குல்ல, அதுக்காக தான் இப்ப எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ கண்டிப்பா இந்த மேட்ச் OGPKL ஃபேன்ஸுக்கு ஒரு வெறித்தனமான சம்பவமா இருக்க போகுது. திரும்பவும் நம்ம கபடி மேட்ச்ல நம்ம அஜய் தாக்கூர், அனூப் குமார், ராகேஷ் குமார், தீபக் நிவாஸ் குட்டா அண்ட் நம்ம ஜீவானா, விஷால் பரத்வாஜ் மாதிரியான பிளேயர்ஸை மேட்டில் பார்க்க போகிறோம். அதுவும் இவங்களுக்கு அகேன்ஸ்டா யார் ப்ளே பண்ண போகிறோன்னா, கரண்ட் இந்தியன் டீமில் இருக்கக்கூடிய பிளேயர்ஸ். இதில் கரண்ட் இந்தியன் டீம் பிளேயர்ஸ்னு சொல்லியிருக்காங்க. பட் யாரெலாம் இருப்பாங்க அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா அடுத்த நாள் ஃபைனல் நடக்க போகுது. ஸோ ஃபைனலில் ஏதாவது 2 டீம் தான் ப்ளே பண்ணுவாங்க. அந்த 2 டீம் பிளேயர்ஸை தவிர்த்துட்டு மீதி இருக்கக்கூடிய டீமில் முக்கியமான பிளேயர்ஸ் எல்லாருமே இங்கே வந்து ப்ளே பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மேக்ஸிமம் பவன் வருவாரா அப்படிங்கிற மாதிரி நிறையவே கேட்பீங்க. வரதுக்கான எல்லா வாய்ப்புமே இருக்குது. ஸோ பவன் வந்துட்டார்னா, பவன் ஷெராவத் வெர்சஸ் அஜய் தாக்கூர் அப்படிங்கிற போட்டியை நம்ம இங்கே பார்க்கலாம். அண்ட் அனூப் குமாருமே அங்கே இருக்காரு. ஸோ மேக்ஸிமம் இங்கே ப்ளே பண்ண போகிற பிளேயர் எல்லாருமே பெரிய பெரிய பிளேயராக தான் இருப்பாங்க. அது யார் அப்படிங்கிறத அவங்க கூடிய சீக்கிரத்தில் சொல்லுவாங்க. ஏன்னா இதுக்கப்புறம் தான் குவாலிஃபையர் மேட்சஸ் எல்லாமே நடக்க போகுது. ஸோ அதில் எலிமினேட் ஆகி வெளியே வர டீம்ஸில் இருக்கக்கூடிய பிளேயர்ஸ் எல்லாருமே இங்கே அனுப்பப்பட்டு ப்ளே பண்ண வைக்கப்படுவாங்க. அவங்க ப்ரோ கபடி லீக் மெல்பர்ன் கபடி ரைட் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ மேக்ஸிமம் நீங்கள் கவலைப்பட தேவையில்ல. அங்கே இருக்கிற ப்ரோ கபடி பிளேயர்ஸ் தான் இங்கேயும் வந்து ப்ளே பண்ண போகிறாங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம். நம்ம நரேந்தர் அண்ட் நம்ம அஸ்லாமின் அந்த மாதிரியான பிளேயர்ஸ்லாம் உள்ளே வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ கண்டிப்பாக இந்த 2வது மேட்ச் ஒரு மிகப்பெரிய சம்பவத்தை பண்ண போகுது. நம்ம சின்ன வயசுலேருந்து இந்த பிளேயர்ஸுக்காக தான் கபடியே பார்க்க ஆரம்பிச்சிருப்போம். அண்ட் இப்போ அவங்களெல்லாம் பார்க்க முடியலையே அப்படிங்கிற ஒரு வருத்தம் இருந்திருக்கும். ஸோ அந்த வருத்தத்தை போக்குவதற்கு இப்போ வந்தாச்சு இந்த மேட்ச். அண்ட் அதுவும் வச்சிருக்கிற மேட்சை பார்த்தீங்களா, சீனியர் பிளேயர் வெர்சஸ் கரண்ட் இந்தியன் டீம் பிளேயர்ஸ் அப்படிங்கிற மாதிரி வச்சுருக்காங்க. ஸோ இது என்ன மாதிரி இருக்க போகுது அப்படிங்கிற ஐடியாவே கிடையாது. ஸோ பார்க்கலாம் யார் வின் பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு. இவங்களெல்லாம் மேட்ச்சில் பார்க்குறதுக்கே ஒரு மிகப்பெரிய வரம். அதுவும் யாருக்கு அகேன்ஸ்டாக, கரண்ட் இந்தியன் டீம் பிளேயர்ஸ்க்கு அகேன்ஸ்டாகவே ப்ளே பண்ண வைக்க போகிறாங்க. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம். ரொம்பவே எக்ஸைட்மெண்ட் அதிகமாக இருக்குது இந்த மேட்சுக்காக. ஸோ இந்த 2024 பக்காவாக முடிய போகுது அப்படிங்கிறதுக்கு எந்த மாற்று கருத்தும் கிடையாது. வரிசையாக ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சம்பவமாக இருக்குது. எலிமினேட்டர் மேட்சஸ், செமிஃபைனல் மேட்சஸ் அண்ட் அதுக்கப்புறம் இந்த மெல்பர்ன் கபடி ரைட் அண்ட் அதுக்கப்புறம் ப்ரோ கபடி ஃபைனல். ஸோ இப்படி வரிசையாக நமக்கு எக்கச்சக்கமான சம்பவங்கள் காத்துக்கிட்டு இருக்கு. ஸோ முக்கியமாக கபடி ஃபேன்ஸுக்கு இது ஒரு மிகப்பெரிய ட்ரீட்டாக இருக்கும். அதுவும் ஓஜி கபடி ஃபேன்ஸ்லாம் இதுக்கு சும்மா வெறித்தனமாக ஃபயர் விட்டுருப்பாங்க. பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்க போகுதுன்னு. உங்கள் ஒப்பீனியன் என்ன இந்த மேட்சை பற்றி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.